வணக்கங்க. 24/5/2024 மதியம் 12 மணி பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. 2 தீவனத்தையும் நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க. ஈரப்பதம் மிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வரத்தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. நம்ம வாகனங்கள் வந்து 100 to 150 கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாகவே போய் கொடுத்துட்ருக்குறோங்க. வெளியில் போக முடியாத மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸு, ரதிமீனா, A1 பார்சல் சர்வீஸு, ABT, VRL இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் அனுப்பி கொடுக்குறோங்க. கால்நடை தீவனங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம தீவனத்தை ஒரு முறையாவது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விளக்கங்கள் சந்தேகங்கள் கேட்டுக்கலாமுங்க. பதிவில் மேலே வர்ற முதல் பதிவு வந்து பார்த்திங்கன்னா தரமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. வயது 5 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க. வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க. நல்ல கூறுவாரான காங்கேயம் காலக்கண்ணு, பயங்கர சூட்டிப்புங்க. இதனுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம், வயசு 5 மாதம் ஆகுதுங்க. மயிலை அல்லது ஒரு பிள்ளை நிறத்துக்கு வந்து சேருங்க. முடி வந்து இப்போ தான் வந்து பால் முடி வந்து செவலையாக இருக்கிறது பூராவுமே கழிஞ்சிட்டு வருதுங்க. நெத்தி வந்து கொஞ்சம் பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பிள்ளை மயிலை இந்த மாதிரியான நிறத்தில் வரும். நல்ல கண்ணுங்க. ஆனால் நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையாட்ட பெருந்திமிழ், எந்த குற்றம் சொல்ல இல்லாத அளவுக்கு தெளிவான கண்ணு. விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. 5 மாதம் வயசாச்சுங்க. 8 பால் பல்லு, குறைப்பழுது இல்லைங்க. சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல முகக்கூரில் இருக்குது. கண் நல்ல சூட்டிப்புங்க. 4 கால் நல்ல ஊக்கமாக தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மேய்ச்சல் இருக்குது. லோ பட்ஜெட்டில் எருமைக்கன்று வாங்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை வாங்கி விடலாங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதம் ஆகுதுங்க. குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோமுங்க. எருமை கிடாரி கண்ணுங்க. வயசு 7 to 8 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. இந்த கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு எருமைக்கன்று வேணும், சுருட்டைக்கண்ணாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா பூவாளுங்க. கொம்பு சுருள் கொம்பு தானுங்க. இருந்த இடத்துல பராமரிப்பு கொஞ்சம் குறைவுங்க. நம்ம இப்போ குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது நீங்கள் 2 மாதம் கழித்து பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த முடிவுரை விழுந்து கண் நல்லா தெளிவாய்க்குங்க. மேய்ச்சல் நல்லா இருந்து விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பணம் ஆகுங்க. இல்லை ஒரு 10 கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க, நாட்டு மாடாகட்டும் கலப்பின மாடாகட்டும், அந்த மாடுகள் வந்து கூலங்கள் நிறைய கழிச்சு போடுது அப்படின்னா அந்த கூலங்கள் வேஸ்ட் ஆகிற கூலத்தை வெயிலில் 2 நாள் 3 நாளைக்கு நல்லா காய போட்டு இந்த மாதிரியான கன்றுகளை வாங்கி கட்டி நீங்கள் உதறி விட்டிங்கன்னா போதுங்க. கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு வளர்ந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு பணம் வாங்கிக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோப்புக்குள்ளே தென்னந்தோப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் விடுவாங்க. ஏன்னா எருமைக்கன்று கிடாரிக்கண்ணை வந்து குறும்பு இருக்காது, அது பாட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரும். நம்ம தோட்டத்துக்கு தேவையான தொழு உரமான சாணி, கோமியம் ரெண்டுமே கன்றுகள் உள்ளே விட்டு மேய்க்கிறதுனால நமக்கு கிடச்சிருது. காடும் வளமாகிடுது. நமக்கும் வந்து ஒரு கன்று ஒரு நாளைக்கு பணமாகுது. குடல் புழு நீக்கம் மட்டும் சரியான கால அளவுகளில் கேலண்டரில் எழுதி வச்சு நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். கன்றுகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஆகிக்குங்க. தரமான கன்று, சுரட்டை கன்று, 7 to 8 மாதம் ஆச்சுங்க. பொடிக்கன்று தானுங்க. விற்பனை விலை 10,000 ரூபாய். கன்று நாளைக்கு வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு பணம் ஆகுங்க. மேய்ச்சல் இருக்குது. இந்த மாதிரி கன்றுகளை விருப்பப்பட்டு வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரிங்க. எல்லாமே வட இந்தியாவிலேருந்து மாடுகளோட வாங்கிட்டு வரப்பட்ட கிடாரிகள் தான். இங்கே வந்து லோக்கலில் ஒரு பண்ணை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. பண்ணையிலேருந்து எடுக்கப்பட்டது தானுங்க. இதற்கு வட இந்திய கிர் சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. தலையீத்து கிர் கிடாரி, சுழி சுத்தம், நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. வட இந்திய சினை ஊசியும் போட்டாச்சுங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. வட இந்திய கிடாரிகள் விருப்பப்படுறவங்க, நல்ல லைனேஜில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, வாடலாக இருந்தாலும் நம்ம தேர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. நல்ல மில்கிங் லைனேஜுங்க.
நல்ல பெருவெட்டுங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குங்க. கர்ப்பப்பைக்கு 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்குங்க. நல்ல நரம்பு தார காம்புகள் நல்லா அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு வட இந்திய கிடாரி தேர்வு செஞ்சு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வீட்டுக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். மூக்கு குத்தி இருக்குதுங்க. குடல் புழு நீக்கம், அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. இன்னும் 4 மாதங்களுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் இதுக்கு செய்ய வேண்டியதில்லை. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் நம்ம அனுப்புகிறோமுங்க. நம்மகிட்ட மாடு வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் பண்ணக்கூடாது. ஒரு 6 மாதம் வரைக்கும் கயிறுகள்லாம் மாற்றக்கூடாது. அப்படிங்கிறக்காக நம்ம தொடர்ச்சியாக அதை பண்ணி கொடுக்குறோமுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் மாவட்டத்துக்கு ஜாயிண்ட் வாடகை வரும்போது 2 நாள் ஆனாலும் சரி, 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. ஏன்னா அட்வான்ஸ் வாங்கினாலே நம்ம அந்த மாடு கன்று விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமுங்க. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகை கொடுத்தா போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 16 லிட்டர் கறவை லைனேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த கிர்ரை எல்லாமே ஒரே பண்ணையில் எடுத்தது தானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கிடாரிங்க, தலையீத்துங்க. இதற்கு இன்னும் வந்து சினை ஊசியோ காளையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 22 மாதம் ஆச்சுங்க. இது வட இந்தியாவிலேருந்து தாய் மாடோட 1,30,000 ரூபாய்க்கு இங்கே கொண்டு வந்து இறக்கிறதோடு வாங்கியிருக்கிறாங்க. தாய் மாடு அவங்க வச்சுருக்கிறாங்க. கிடாரியும் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. நல்ல மில்கிங் லைனேஜுங்க. இதனுடைய தாய் வந்து காலையில் 8, சாயங்காலம் 8, 16 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஏறு பூரான்னு சொல்லி இருக்குதுங்க. ஏன்னா வட இந்தியாவில் பெரும்பாலும் சுழி பார்க்குறதில்ல. அதனால் இவங்களுக்கு மாடு பிடிச்சிருந்ததுனால இப்போ இளங்கண்ணோடவே வந்து இங்கே வந்து இறங்குறதோட 1,30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு சுழி பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல மில்கிங் லைனேஜுங்க. மூக்குத்தி இருக்குதுங்க. தாய் வந்து திருப்பூரில் இருக்குதுங்க. நேரம் 8 லிட்டர் கறவை இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. 22 மாதம் ஆகுதுங்க. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாங்க. இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. இது வட இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கிடாரிங்க. மறைங்கிறது எங்கேயும் கிடையாதுங்க. காது உள்மடல் கருப்புங்க. காம்புகள் 4 கருப்பு. மேல்நாக்கு கருப்புங்க. மறை வெள்ளை புள்ளிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. கறவை திறனும் இருக்குதுங்க. முதுகில் மட்டும் ஏறுபுறான்னு சொல்லி இருக்குது. விலையிலையும் சந்தை விலையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்மளும் குறிப்பிட்டிருக்கிறோங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 22 மாதங்களான எருமை கிடாரிங்க. சுரட்டை எருமை கிடாரிங்க. மழை எல்லா பக்கம் இப்போ நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மேய்ச்சல் வரும் எருமை கிடாரியை வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. சுருட்டை வயசு வந்து 22 மாதம் ஆச்சுங்க. இன்னும் சினை ஊசியோ காளையோ எதுவும் அவங்க சேர்க்கலை. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. வால் பூவாளுங்க. கொம்பு நல்ல சுருள் கொம்புங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் எருமை கிடாரிகள் தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்க்குறனாலும் பார்த்துட்டு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 21,000. வயசு 22 மாதம் ஆச்சுங்க. இன்னும் சினை ஊசியோ காளையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை. நல்ல சுருட்டை கொம்பில் தெளிவான எருமை கிடாரி. குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோமுங்க. இன்னும் 4 மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் கட்டாயமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து 3 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாடுங்க. இதை வந்து 0 சைஸ்ன்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா மொத்தமாக 3 அடி தான் இருக்குதுங்க. 8.5 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. குட்டை மாடு விரும்புகிறவங்க வீட்டுக்கு நல்ல அழகான மாடாக கறவைக்கு கால் அணைக்காத மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. வேலைக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் குட்டையினுடைய சினை ஊசி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மடிகால் சுத்தம்ங்க, பல்லு கடைமுளைப்புங்க, ஈத்து 3ஆம் ஈத்து 8.5 மாதம் சினைங்க. இன்னும் வந்து ஒரு 30 நாளில் கன்று ஈனிருங்க. உயரம் வந்து 3 அடி தானுங்க. நம்ம முட்டிக்கு கீழே தான் இருக்குது, நம்ம முட்டிக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குங்க மாடு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக குட்டை மாட்டு மேலே விருப்பப்படுறீங்க, செனமாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், கறவைக்கு நிற்கணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. இந்த குட்டையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. ஏன்னா குட்டை மாடுகள் நிறைய கேட்குறாங்க, ஆனால் விற்பனைக்கே வர்றதில்லைங்க. 1-2 தான் எப்பாவது விற்பனைக்கு வருது. அப்படியே வந்தாலும் சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியல. பெரும்பாலும் சினை குட்டை மாடுகளை விற்பனைக்காகவே நம்ம எடுத்துகிட்டு வர முடியலைங்க. எல்லாருமே வந்து பொங்கனூர் குட்டை வேணும், அழகாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூருங்கிற குட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பூர்வீகமாக சேர்ந்த ப்ரீடுங்க. அங்கே சில இடங்களில் இன்னும் சில இடங்களில் வந்து பதிவு போடுறது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகளை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் போடுறாங்க. சில இடங்களில் 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் போடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் குட்டை மாடுன்னு இருந்தால் விலை குறைவாக இருந்தால் பதிவு கொண்டு வர்றோங்க. சுழி சுத்தமாக இருந்து நம்ம வந்து லோக்கலில் வாங்குகிறோம், எல்லா தகவலும் தெரியுதுன்னா அதை நம்ம வாங்கி விற்பனை பதிவாக போடுறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இதுவும் குட்டை மாடு தானுங்க. 4 பல்லுங்க, 2ஆம் ஈத்துங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கையங்கன்று கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆச்சுங்க. 60 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. ரொம்ப பொறுமையான குட்டை மாடுங்க. நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். கண் நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுங்க. மாடு 4 பல்லுங்க, 2ஆம் ஈத்து, 60 நாள் ஆன காங்கையங்கன்று கிடாரி கண்ணு. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. கால் அணைக்க தேவையில்லைங்க. குட்டை மாடு விருப்பப்படுறவங்க, லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க, பாலுக்கு நிற்கணும், பாலோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி உயரம் தான் இருக்குங்க. இந்த குட்டையும் இதற்கு முன்னாடி இருந்த குட்டையும் ஒரே கட்டுத்தரையில் இருந்தது தானுங்க. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துல இல்லைங்க, ஒரே கட்டுத்தரையில் இருந்தது தான். அங்கே ஆட்கள் வந்து திடீர்னு பண்ணையால் போகிறதுனால பராமரிக்க முடியலைன்னு அவங்களுடைய இருப்பு மாடுகளை விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. கண்ணுக்குட்டி மட்டுமே இன்றைக்கி நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு 8,000 to 9,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. மாடு சந்தை மதிப்பாக நம்ம விற்கும்போது 20,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அதனால் சந்தை மதிப்பில் தான் நம்ம குட்டை மாட்டை, கறவை மாட்டை பல்லு பாக்கியில், சுழி சுத்தத்தில், கறவைக்கு நிற்கிற மாதிரியான பதிவில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளினுடைய விற்பனை பதிவுங்க. நம்ம பண்ணையில் 2013 18 வரைக்கும் நம்ம வந்து ஆட்டு பண்ணை தான் வச்சுருந்தோங்க. அதற்கப்புறம் வந்து 2016 படிப்படியாக மாடுகள் ஆரம்பித்து 18 முழுமையாக ஆடுகளை வந்து நிறுத்திட்டு நாட்டு மாடுகளுடைய வியாபாரம் ஆரம்பித்தோங்க. இது வந்து நம்ம சொந்த தேவைக்காக இளம் குட்டியில் 2 தாயாடுகள் வந்து குட்டியோடு வாங்கியிருந்தோங்க. நம்ம இடம் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுனால இந்த தாயாடுகள் வந்து குட்டி ஆடுகள் 2யுமே அப்படி விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு, வேலையாட்களும் வந்து கொஞ்சம் மாறுறதுனால ஏற்கனவே பார்த்தவங்க இருந்தால் தான் அந்த பக்குவமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆடுகள் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோங்க. நல்ல பால் வர்க்கமான ஆடுங்க. 2மே வந்து பிறவை குட்டிங்க, அதாவது ஃபீமேல் குட்டிங்க. ஆடு வந்து ஈனி இருக்கிறது வந்து 2ஆம் ஈத்துங்க. இனி ஈனுனா 3வது ஈத்துங்க. 2ஆம் ஈத்து குட்டிகளோடு இருக்குதுங்க. 2மே வந்து ஃபீமேல் குட்டிகள்.
உயிரடையாக தான் விற்பனைக்கு கொடுக்குறோமுங்க. 2 ஃபீமேல் குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா உயிரடை வந்து கிலோ 460ங்க. ஆட்டினுடைய உயிரடை வந்து பார்த்திங்கன்னா 420ங்க. ஆடு குட்டி 3 எடுத்துக்கிறீங்கனாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாமுங்க. இன்னும் வந்து குட்டிகள் வந்து 2 நேரம் பால் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. நல்ல ப்ரீடுங்க. சீக்கிரம் குட்டிகள் மேலே வந்துருச்சுங்க. இப்போ தான் ஆட்டுக்கு வந்து கிராசிங்க்கு கிடாய் வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுதுங்க நம்ம வந்து சேர்த்திருக்கிறோம். நல்ல பால் வர்க்கவங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டை குட்டிகளுக்கு விடாமல் நம்ம பாலை கறந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 1 லிட்டர் பாலுக்கு வருங்க. அந்தளவுக்கு பால் வர்க்கமான ஆடு தான். ஈன்னா 3வது ஈத்து. குட்டிகள் 2மே வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதங்கள் கிட்ட இருக்குங்க. 2 குட்டிகளுக்குமான உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கிட்ட வருங்க. அந்தளவுக்கு இருக்கும். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் குட்டிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். குட்டிகளினுடைய உயிரெடை தனிங்க, ஆட்டினுடைய உயிரெடை தனிங்க. அதனால் உங்களுக்கு எது தேவைப்படுதோ தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 குட்டிகளோடு இருக்கக்கூடிய 4வது ஈத்து ஆடுங்க. இதுவும் வந்து நல்ல பால் வர்க்கமான ஆடுங்க. 3 குட்டிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பால் நாங்கள் வந்து மாட்டுப்பாலோ எதுவுமே காட்டலை. 3யுமே வந்து அது தாட்டிடுச்சுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்க குட்டிகளுங்க. இந்த குட்டிகளுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகுதுங்க. இந்த ஆட்டுக்கும் வந்து கிராசிங்க்கு வந்து நேற்று தான் வந்து கிடாயை வந்து கொண்டு வந்து விட்டுருக்குறோங்க. இதுவும் சுண்டை பீச்சுனா நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் பால் அளவுக்கு இருக்குங்க. ஆடு தனியாக நீங்கள் எடுத்தாலும் சரி, குட்டிகள் தனியாக எடுத்தாலும் சரி, குட்டி ஆடாக நீங்கள் வாங்கி வளர்த்துனாலும் சரிங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை நாங்கள் பிளான் பண்ணுறோங்க. ஏதாவது மாட்டோட வந்து பாதுகாப்பான முறையில் அனுப்ப முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறோங்க. ஆடுகள் மேலே விருப்பம் இருக்கிறவங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பால் வர்க்கமான ஆடுகளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 பதிவுகளில் இருக்கிற ஆடுகளையுமே நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. ஆடு குட்டிகளை இறக்கி விட்ருவாங்க. நன்றி, வணக்கம்ங்க.